கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தும்படி தேவன் எனக்கு இருதயத்தில் போட்ட காரியத்தை உங்களிடத்தில் பேசலாம் என்று சொல்லி வருகிறேன். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய நாளிலும் கூட விசுவாசத்தை குறித்து பேசலாம், விசுவாசத்தை குறித்து பேசலாம், விசுவாசத்தை குறித்து பேசலாம் என்று எண்ணுகிறேன். கர்த்தர் நடத்துகிறதுக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மிடத்திலே கர்த்தர் பேசும்படி, நம்மிடத்திலே திட்டம் தெளிவாக கர்த்தர் பேசுகிறதுக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்திலே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் செய்யக்கூடாத, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது கடுகு விதை அளவு விசுவாசம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நீங்க கவனித்து பார்த்தீர்களானால் அது என்ன கடுகு விதை அளவு? நம்ம வீட்டில் ஒரு கடுகு இருக்குது, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அது இல்லை வேற அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ வேணா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச கடுகை எடுத்துக்கிடுவோம். அல்லேலூயா. அந்த கடுகு ஆனது சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அல்லேலூயா. கடுகு சிறுத்தால் என்ன பண்ணாது? காரம் குறையாது. ஸோ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு எதை பற்றி சொல்றாங்க? நீங்க கடுகு விளைச்சல் விளையுதுன்னு வைங்க, அது என்னவோ சின்னதாக தான் இருக்குது. ஆனா அது விளைந்து அதன் பக்குவத்திற்கு வந்த பின்பு, நாம் வீட்டிலே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு அது வந்த பின்பு என்ன ஆகும்? அதை எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஆமென். அப்பதான் அதை பயன்படுத்த முடியும். அதாவது கடுகு வளர்ந்து முழுமையான பின்பு அது பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் சின்னது பெருசு அப்படிலாம் இல்லை. உங்கள் விசுவாசம் முழுமையா இருக்கிறதா? அதுதான் கேள்விங்க. உங்கள் விசுவாசம் முழுமையா இருக்கிற பட்சத்தில் அதை தேவன் உங்களுக்கு அனுக்கிரகமாக்கி தருவார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் வாசித்தோம்னா அவர் 14வது வசனம், அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் செய்த ஒரு காரியத்தை அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல ஆரம்பத்தில் கூட என்ன சொல்றாருன்னா, உங்கள் அவிசுவாசத்தினால தான் அதை செய்ய முடியல அப்படிங்கிறார், பிசாசை துரத்த முடியலங்கிறார். 21வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இந்த ஜாதி பிசாசு
சில வகை பிசாசுகளுக்கு என்ன அவசியமா இருக்குது? உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் அவசியமா இருக்குது. ஆமென். இதை கர்த்தராகிய இயேசுவே சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பகல்ல ஊழியத்தை செய்துகிட்டு இருப்பாரு, ராத்திரியானா மலையில தனியா இருக்கிறதுக்கு போயிடுவார். சீஷர்கள் சில பேர் வருவாங்க அவர் கூட, ஆனாலும் அவர்களை விட்டு தனித்திருக்கும்படி போயிடுவார். அல்லேலூயா. அதிகமாய் ஜெபத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தார் இயேசு. அவருடைய ஜெப வாழ்க்கை ஒரு அற்புதமான ஜெப வாழ்க்கை. யாராவது ஒருத்தருடைய ஜெப வாழ்க்கையை பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை பின்பற்றுகிறது சரியா இருக்கும். ஆமென். எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு இதை பல இடத்துல அட்ரஸ் பண்ணும்போது கூட சொல்றாரு, நான் தனித்திறேன், என் பிதாவானவர் என்னோடு இருக்கிறார், நானும் என் பிதாவுமாய் இருக்கிறோம். அப்ப எப்பவும் ஆண்டவர் பிதாவோடு இணைந்திருந்த ஒரு அனுபவத்தை அவர் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம் உடனே, அவர் தேவன், அதனால அவர் செய்தாரு, நாங்களாம் அப்படி முடியுமா? இல்லை பிரியமானவர்களே, தேவனோடு இணைந்திருக்க ஒரு மனிதனால் முடியும். நீங்க இயேசுவை அப்படி சொல்றதா இருந்தா, ஏனோக்க நம்ம என்ன சொல்றது, நோவாவை நம்ம என்ன சொல்றது? அவங்கள பத்தி வசனம் எப்படி சொல்லி தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். நோவாவை பத்தி சொல்லுது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. தன் காலத்திலே உள்ளவர்களிலே நீதிமானாயிருந்தான்னு சொல்லுது. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம். அப்ப ஜெபமும் உபவாசத்தோடு கூடிய ஜெபம், அந்த ஜெபம் என்ன பண்ணிடும்? நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல முதல்ல சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலதான். ஏன் அவிசுவாசம்? நான் ஆண்டவரோட இல்ல, அல்லது ஆண்டவர் என்னோட இல்ல அப்படிங்கிற எண்ணம். இயேசு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், அது கொடுத்தாருனாலே அவர் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சென்ற நாட்கள்ல பெரிய வாரங்கள் போயிற்று. அப்ப அந்த பெரிய வார நாட்கள்ல ஒரு காரியத்தை தியானிப்பாங்க நம்முடைய சபையார். என்ன தியானிப்பாங்க? அத்திமரத்தை சபித்தல் அப்படிங்கிற சப்ஜெக்டை தியானிப்பாங்க. அதை சபிச்சுட்டு அவர் போயிட்டாரு, திரும்ப வர்றாங்க. அப்ப இவங்க ஆச்சரியப்படுறாங்க, கூட இருக்கிறவங்களா, ரவி நீர் சபித்த மரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டே அப்படிங்கிறான். அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை பாருங்க, அவர் சொன்னா நடக்குங்கிற அந்த விசுவாசம். கிறிஸ்துவின் சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவங்க இருந்த சீஷத்துவ நிலைமை வேற. ஆனா எப்ப அவரு மரித்து உயிரோடு இருந்து பரமேறி போனாரோ, அதன் பின்பு வந்த நிலைமையை பாருங்களேன். ஆவியானவர் இறங்கி வர்றாரு, இறங்கி அவங்களோட இருக்கிறாரு. ஆவியின் பலத்தினால் அவங்க செய்த காரியம் அநேகம். அல்லேலூயா. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச வல்லமை மேலோங்கி இருக்கும். ஆமென். எபிரேயர்ல வாசித்தோம்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு தான் என்ன செய்ய வேண்டும்? நாம் பிசாசுகளை துரத்துகிறதற்கு விசுவாசம் அவசியம். தேவனோடு நான் இருக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசமோ அவசியம். அல்லேலூயா. தேவன் இதை ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மிடத்திலே
அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டுன்னு நினைப்பீங்கன்னா அல்லது யோசிப்பீங்கன்னா விசுவாசம் தான். ஆமென். என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம், என் தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மாற்றுவாருங்கிற விசுவாசம், என் தேவன் இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையை தருவாருங்கிற விசுவாசம், எல்லாத்துக்கும் மேலே அவருடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம். ஆமென். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நாம் அதை அறிக்கை பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிந்து அதை நாம் அறிக்கை பண்ணும்போது, அதை குறித்து நாம் சொல்லும் போது, அதை குறித்து நாம் விசுவாசத்தோடு நம்முடைய இருதயத்திலே நம்பும் போது அந்த நம்பிக்கையானது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சப்ஜெக்ட் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு. அதுல இந்த தகப்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அதுலயும் பாத்தீங்கன்னா அவன் ஆண்டுட்டு வந்து பேசும்போதே, உங்க சீசட்டை கொண்டு வந்தேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, உமக்கு நீர் ஏதாவது இறங்கி செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்னு கேட்பான். நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால், ஆண்டவர்கிட்ட வரும்போது நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க ஆண்டவரே, அப்படி வரக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்லப்பா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னு சொன்னார். அவன் உடனே என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ஆண்டவரே அப்பா என் அவிசுவாசம் நீங்க மடிக்கு செய்யுங்கப்பான்னு அழுதுட்டான், சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவனை விசுவாசின்னு சொல்லல, மாறாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அந்த பிசாசை அதட்டினார்னு பார்க்கிறோம். அதன் பின்பு அங்கே விடுதலை உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு விசுவாசம் இல்லாத போது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவரே நீங்க மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிருங்க, அவர் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டு வேண்டிய காரியம் முழுமையான விசுவாசம். நீங்கள் நம்ப வேண்டியது முழுமையாய் ஆண்டவரிடத்திலே வைத்து நீங்கள் நம்பும் போது, அதை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்து இதெல்லாம் செய்ய விரும்புகிறார். நீங்க அதே எபிரேய ஆக்கியன் புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா அதுல விசுவாசத்தினால என்னெல்லாம் பண்ணுனாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. பாருங்களேன், 2வது வசனமே சொல்லுது, அதனாலே விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. பாருங்க 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு, அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்றவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கடவுள் இதெல்லாம் உருவாக்கல, ஒரு பெரிய வெடிப்பு வந்தது, அந்த வெடிப்பிலிருந்து சூரியன் வந்தது, சூரியன்ல இருந்து ஒரு வெடிப்பு வந்து பூமி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்னா அவன் சயின்ஸ்ல இருக்கிற சில தியரிகளை போட்டு குழப்பி அதாக்கு இதாக்கு அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்றவங்க உண்டு. ஆனா பைபிள் சொல்லுது, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையினால உண்டாச்சு. ஆமென். அதை நாம் விசுவாசிக்க. இந்த வசனங்களை நாம் தெளிவாய் எடுத்து வாசித்து விசுவாசிக்கிற விசுவாசம் அவசியமா இருக்கிறது. தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ஆமென். அப்ப கடுகு விதை அளவு விசுவாசம் சொன்னாரே, அது முழுமை பெற்றதா இருக்க வேண்டும் என்று பார்த்தோமே. எப்படிப்பட்ட விசுவாசத்தை கனம் பண்ணார்? நான் சில உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன். பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டலாம். ஆனா சில உதாரணங்களை, பைபிள்ல இருக்கிற சில உதாரணங்களை எடுத்து சொல்றேன். பாத்தீங்கன்னா, ஒரு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சுகமாக்குங்கன்னு கேட்கல. அப்ப வந்து
அவருக்கே தெரியாம அவர் வஸ்திரத்தை தொட்டா. ஆனா அவ மறைஞ்சிருக்க முடியல. இயேசு சொல்றாரு, என்ன இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சுங்கிறாரு. அவ பயந்து நிக்கிறா, மாட்டிக்கிட்டோமேன்னு. அவளுக்கு சுகம் உண்டாயிட்டு இருந்தது. அதுக்கு பின் அந்த சாட்சியை சொல்றா, இந்த மாதிரி செஞ்சேன். இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் வஸ்திரத்தை அதற்கு முன்பு தொட்டவர்கள் இல்லை. இந்த அம்மா தான் முதல் அந்த வஸ்திரத்தை தொட்ட ஆள். தான் நம்பினா இயேசுவின் சரீரத்தை, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஆகிய நமக்கு விடுதலை வந்துரும்ட்டு அதை செய்த உடனே அவளுக்கு விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. இது எதை காட்டுது? அவள் நான் இப்படி செய்வேன் என்கிறதை முழுமையாய் நம்பி விசுவாசித்தாள். அதை காட்டுது. ஒரு 100க்கு அதிபதி வந்தா இயேசு கிட்ட, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, சுகமாயிருவான். அப்படி சொல்றாரு, போகலாம், நீ விசுவாசித்தபடி ஆக கிடவது. அல்லேலூயா. நீர் வர ஒரு அவசியமே இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்றதை பார்க்கிறோம். அதே போல ஒரு குஷ்டரோகி வந்தான், ஆண்டவர் பாதத்தில் விழுகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொன்னான். இல்லையா? எப்படி சொன்னா பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உடனே இயேசு கையை நீட்டி, சித்தம் உண்டு, சுத்தமாக அப்படின்றார். அவ்வளவுதான். இல்லையா? அதாவது இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. முழுசா நம்பி வந்திருக்கிறானா இல்ல அறகுறையா வந்திருக்கிறானா அவருக்கு தெரியும். அதனால நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசித்து அவரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு தென்படுவார், உங்கள் காரியங்களை விசாரிப்பார், உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்க காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வேண்டியது என்ன? முழுமையான விசுவாசம். அந்த முழுமையான விசுவாசத்தை நீங்க வேதத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கும் போது அது இன்னும் பெரிய மகத்துவங்களை கொண்டு வரும். சிலர் இந்த பக்கத்தில் இருக்கிற லேண்ட் ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் அது வேற ஒரு ஆளோடதுன்னு வச்சுக்கிறேங்க, அதுல போய் நின்றுட்டு இந்த லேண்ட் எனக்கு இயேசு தருவார் அப்படின்னு சொல்லி சிலர் அப்படிலாம் செய்யறாங்க. விசுவாசமா அறிக்கை பண்றேன்னு செய்யறாங்க. இது வேதத்தின்படி தவறான விசுவாசம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு பாருங்க. அதுல சொல்றாரு, பிறனுடைய ஆட்டையாவது மாட்டையாவது கழுதையாவது பிறனுடைய மனைவியாவது வீட்டையாவது இச்சையாது இருப்பாயாக. இல்லையா? ஓ அழகா இருக்கு பென்ஸ் கார் அல்லது இந்த கார் அந்த காரு, அது எனக்கு வேணும், இதை நான் கிளைம் பண்றேன், இதை எனக்கு வேணும்னு சொல்றேன். அடுத்தவனுடைய பொருளை இச்சிக்க கூடாது. வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு ஒரு பொருள் இந்த மாதிரி தாங்க ஆண்டவரேன்னு கேட்டாது வேற, இதுதான் வேணும்னு கேட்கறது தப்பு. அல்லேலூயா. அது தவறான விசுவாசம், அது தவறான செய்கை, தவறான பழியிலே போகக்கூடிய காரியம். ஆண்டவருடைய கிருபை பெரியதுதான், ஆண்டவருடைய இரக்கம் பெரியதுதான், ஆனால் அவருடைய நீதியும் பெரியது. அதை ஒரு நாளும் மறக்காது. அல்லேலூயா. அவருடைய நீதி ரொம்ப பெரியது பிரியமானவர்களே. அவர் தம்மை தாம் ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டார். தம்முடைய சித்தத்தை நமக்கு இந்த வேதங்களிலே எழுதி தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நான் கை கொள்ள வேண்டியது அவசியம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஒன்னியவான்ல இப்படி சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே, பாரமானவைகள் அல்ல. அதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த கற்பனைக்கு நேரே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடின்னு இருக்கிறத எப்படி நடந்தார்னு சொல்லி நம்ம கத்துக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் அந்த காரியத்தை கவனித்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆமென். முழுமையான விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மத்தேயுல வாசித்தோமே,
கடுகு விதை அளவு விசுவாசம் 20வது வசனத்தில் 17:20 மத்தேயு 17:20 கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஒரு சாட்சி ஒன்று சொல்றேன். எனக்கு நான் இப்ப ஞாபகம் வர்றதுனால, சண்டே கிளாஸ்ல டீச்சர் ஒருத்தர் வந்து இதை குறித்து போதிச்சுக்கிட்டே இருந்தார். ஆண்டவருடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது, ஆண்டவர் எப்படி விசுவாசிக்க சொன்னார், இந்த வசனத்தை குறித்து சொல்லி கொடுத்தார். அந்த சின்ன பிள்ளை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 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 கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துல இருந்து வருது அந்த பிள்ளை. அந்த கிராமத்துல தான் அவங்க வந்து அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருந்து ஒரு ஷார்ட்டா, அதாவது தண்ணி எடுக்க போறதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த தூரத்தை கடக்கிறது என்னன்னா, ஒரு மலை குறுக்கில் இருக்க அந்த மலையை சுத்தி தான் அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். கிராம மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பிள்ளை இந்த வசனத்தை விசுவாசித்து ஒரு அறிக்கை பண்ணுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மலையை பார்த்து இயேசு சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் சொல்றேன்னு சொல்லி மலையை பார்த்து அப்புறம் போ, ஏன் மலையே அப்புறம் போ, ஏன் மலையே அப்புறம் போன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தா. திடீர்னு ஒரு நாள் நிறைய அதிகாரிகள்லாம் கிராமத்தை நோக்கி வந்தாங்க. வந்து அந்த ஊருக்கு ஏதோ ஒரு திட்டம் வரப்போது, அதுக்கு ஏதோ ஒரு முக்கிய அதிகாரி, முக்கிய அமைச்சர் வருகிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதையை நேராக்கணும்னு சொல்லி அந்த பாறைக்கு மலையை குடைஞ்சி ஒரு பாதையை உண்டாக்கி அந்த பாறையை இது பண்ணி இவங்க வந்து இந்த பிள்ளை வந்து அங்கேருந்து என்ன போயிடலாம், ரொம்ப சுலபமாக அந்த தண்ணி எடுக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்கட், ஒரு துரிதமான ஒரு தூரமாக அது மாறி போனது. ஒரு சிறு பிள்ளை இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அதை விசுவாசித்து அதை சொல்லுகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமானால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல குழப்பத்துல இருக்கலாம், பிசாசின் போராட்டத்தில் இருக்கலாம். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசு சொல்லி கொடுத்தபடியே மலையை அப்புறம் போன்னு சொன்னார். இதே மாதிரி இந்த கடன் பிரச்சனையை அப்புறம் போ என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இந்த வியாதி என்னையும் என் குடும்பத்தையும் தொடாது இருப்பதாக அறிக்கை பண்ணுங்க. சிலருக்கு ஜெனரேஷனா தொடர்ந்து வரக்கூடிய வியாதிகள், அவைகளை அறிக்கை பண்ணுங்கள். என் இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு இது விடுதலை உண்டு, அவர் அந்த சிலுவையில எனக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அந்த காரியம் போயிடும். அல்லேலூயா. இவைகளெல்லாம் தேவன் நம்மிடத்திலே விசுவாசத்தினால் வர வேண்டும் என்று விரும்புகிறார். பிசாசின் போராட்டத்தை பார்க்கிறீங்களா? அதை இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. விசுவாசத்தோட முழுமையாய் நீங்க எதை நம்புறீங்களோ அதை முழுசா நம்பி சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இதை கட்டளை கொடுக்கிறேன், முழுமையா நம்பி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை தருவார். கர்த்தர் நிச்சயமாக உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை தருவார். உங்க போராட்டத்தில் ஒருவேளை சுகமாக்க முடியாது, டாக்டரால கைவிடப்பட்டுட்டீங்க என்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். அந்த கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். விசுவாசத்தோட என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத வியாதியே, இந்த பொல்லாத கட்டியே, இந்த பொல்லாத ரணமே என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. படுத்த படுக்கை அவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க. விசுவாசத்தோட இயேசு சொல்லி இருக்கிறபடி கடுகளவு விசுவாசம் சொன்னாரு. நான் முழுசா இயேசுவின் வல்லமையை நம்புறேன், அதனால இதுல விடுதலை வரும் அப்படின்னு சொல்லுங்க. வரும் பிரியமானவர்களே.
தேவன் இதில் ஒரு மாற்றத்தை தருவார். தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். கடுகு விதை அளவு விசுவாசம். நான் முதல்ல சொன்னபடி, ஆரம்பத்தில் சொன்னபடி, முழுமை பெற்றிருக்கிற கடுகை தான் கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல உங்கள் விசுவாசம் முழுமை பெற்றிருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம். அல்லேலூயா. விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனிதர், கிட்டத்தட்ட 150 அல்லது 200 ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்த ஒரு மனிதர். 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் இன்றைக்கு இருக்கிறது போல போஸ்டர் கிடையாது, இன்றைக்கு இருக்கிறது போல டிவி கிடையாது, சேட்டலைட் கிடையாது, அல்லது மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நாட்கள். ஆனால் ஜான் முல்லருடைய விசுவாசம் அநேகருக்கு பரவலாய் தெரிந்திருந்தது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் அவருடைய ஆண்டவர் நடத்தின விதம். அவர் ஒரு ஆர்ஃபனேஜ், ஒரு ஆதரவற்ற இல்லம் நடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கறத வச்சு போஷித்து கொண்டே வந்தார். அதில் அநேக பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த பிள்ளைகள் கேட்குறாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, சாப்பாடு வேணும்னு. ஜார்ஜ் முல்லர்ட்ட வந்து அந்த உதவியாளர் சொல்கிறாரு. உடனே அந்த உதவியாளர்கிட்ட ஜான் முல்லர் சொல்கிறார், நீ போய் அவங்களை எல்லாரும் பந்தி உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார சொல்லி அசம்பிள் பண்ண சொல்லுன்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நீர் இதை பார்த்து கொள்ளும் ஜெபம் பண்ணுறார். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டுச்சு. ஒரு இடத்துல வந்தவங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதோ ஒரு பெரிய விருந்துகளை உண்டாக்கினவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த காரியம் நின்று போயிட்டு, அதனால இதை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. விசுவாசத்தினால விசுவாசித்து அப்படியே தேவனிடத்தில் பேசி, தேவனே இதை தாரும், இதை செய்யும் என்று சொல்லி கேட்கும் போது அதை நடந்தது. அல்லேலூயா. விசுவாசித்து பேசுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, விசுவாசத்தோடும் இடத்திலே நாங்கள் கேட்கும்படிக்கு, எங்கள் அவிசுவாசம் நீங்கி போகும்படிக்கு கிருபை தாரும், இரக்கம் தாரும், பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. தேவனுடைய கரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவனுடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவனுடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள முழுமையான அந்த விசுவாசத்தை தாங்க. ஆண்டவரே, முழுமையான அந்த விசுவாசத்தை தாங்கப்பா, பரிபூர்ணமான அந்த விசுவாசத்தை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த விசுவாசம் பூரணப்படுகிற கிருபையை தாங்க. ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் சொன்னீங்களே, அந்த கடுகு விதை அளவு இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வளர செய்யுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, கிருபையாயிருங்க. உங்க வல்லமை எங்களை தொடட்டும், உங்க கிருபை எங்களை தொடட்டும், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் விளங்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் இதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவரீர் உம்முடைய சித்தத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்கும்படி இடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். மகிமையின் தேவனுடைய கரம் நிறைவாய் நிரப்பட்டும், நிறைவாய் நிரப்பட்டும். ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு எங்களுக்கு யார் உதவி செய்வான்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படியாய், நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பும்படியாய் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடட்டும், உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், உம்முடைய ஆளுகை ஒவ்வொருவரையும் தொடட்டும், உம்முடைய பரிபூர்ண கிருபை ஒவ்வொருவரையும் தொடட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் நாங்கள் கேட்கிறது எல்லாம் தருகிற தேவனே, இதை தந்தருள வேண்டும்படி இடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். கிருபையாயிரும் ஆண்டவரே. விசுவாசத்தில் பெருக செய்யுங்க, தேவையெல்லாம் சந்திங்க, குழப்பங்கள் எல்லாம் மாற்றுங்க, போராட்டங்கள் எல்லாம் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் மாற்றுங்க, வியாதியை மாற்றுங்க, துக்கத்தை மாற்றுங்க, துயரத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, விடுதலையே கொடுங்கப்பா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் விளங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.